இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரையும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ. மந்த்ரா மேம், வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்திஜியில் கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ வேணாம் சார், நம்ம வேறு ஆர் உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னென்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதித்தவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்கள். அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிக்ஸிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்குது. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை, அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸு கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது தேங்க்ஸ், இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இது வேலையாக வச்சுருக்கோம். நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள், எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோடு பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார், நான் என்ன கெஸ்ட்டு தாங்க, நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்கள், 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது.